அனைவருக்கும் வணக்கம். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதியோடு 50 ஆண்டுகள் பூர்த்தியாவதாக பல ம், துண்டு பிரசுரங்களும் நிகழ்வுகள் நடத்தப்பட இருப்பதான அறிவித்தல்களும் முகநூலிலும் சமூக வலைத்தளங்களிலும் பகிரப்பட்டு வருகின்ற இந்த நேரத்திலே இந்த தகவல் சம்பந்தமான சில திருத்தங்கள் அவசியமாக இருக்கின்றபடியினாலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து முன்னாள் போராளியாக 1985ஆம் ஆண்டிலிருந்து தலைவர் பிரபாகரன் அவர்களோடு பயணித்த கஜன் அவர்கள் பிரான்சிலே தற்பொழுது ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக இயங்கி வருகின்றார். தொடர்ச்சியாக பலர் அறிந்த ஒருவர். அவர் கேப்டன் லோரன்ஸ், மேஜர் பசிலன் உட்பட பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களோடு கூட கடமையாற்றி இருந்தவர். வன்னியிலே மணலாற்று காட்டிலே திரு வைகோ அவர்கள் தாயகத்துக்கு பயணித்த பொழுது அவருக்கு பாதுகாப்பு கடமையில் கூட ஈடுபட்டிருந்தவர். அப்படியான ஒருவரிடம் இந்த ஆரம்ப கால இந்த திருத்தங்கள் தொடர்பான சில தகவல்களை அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். வணக்கம் கஜன். வணக்கம் ஜெயானே. நீங்க கையில் எடுத்த ஒரு நல்ல விடயம் என்னென்றால், விடுதலை இயக்கத்தின் வரலாறு தவறான பதிவுகளாக மக்கள்கிட்ட போகக்கூடாது. ஏனென்றால் அதை நிவர்த்தி செய்யறதுக்கு இன்றைக்கு விடுதலை புலிகள் இல்லை. யாரோ இருந்து கொண்டு தவறான முன்னெடுப்புகளை எடுக்கும் போது நாங்கள் அதை எங்களோட வருங்கால சந்ததிக்கும் வரலாறு பதிவுறதுக்கும் நாங்கள் இதை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மிக்க நன்றி. இந்த தமிழ்நெட் இணையதளம் இதை கையில் எடுத்தது உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க விடயம். ஆமாம், இப்பொழுது நான் இதை பற்றிய எங்களுடைய நூலகத்திலிருந்து பார்த்த பொழுது இயக்கத்தினுடைய ஆரம்பகால நூல்கள், எங்களிடம் இருக்கின்ற நூல்களிலே சில தரவுகளை நான் எடுத்து உங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன். இது சம்பந்தமான விளக்கங்களை நீங்கள் கொடுக்கலாம். இது ஆரம்பகால வெளியீடுகள். இந்த வெளியீடுகளிலே சில முக்கியமான விடயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த 2 வெளியீடுகளையும் தான் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன். அதில் முதலாவதாக அரச பயங்கரவாதமும் ஆயுத புரட்சியும் என்ற சிறு கையேட்டிலே ஆரம்ப காலத்திலே வெளிவந்தது. அதிலே என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு 9ஆம் பக்கம் 10ஆம் பக்கத்திலே இதை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். புரட்சிகர அரசியல் இயக்கம் ஒன்று அவசியமாயிற்று. இந்த சூழ்நிலையிலேயே 1972 எமது இயக்கம் சரித்திர ரீதியாக புறப்படுத்தது என்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அத்தோடு ஆரம்ப காலகட்டத்தில் புதிய தமிழ் புலிகள் என்னும் பெயருடன் இயங்கிய எமது இயக்கத்தில் ஆயுத புரட்சியில் அசையாத நம்பிக்கை, அடக்குமுறையை உடைத்தெறியும் ஆவேசம், சமதர்ம தமிழீழமே தனியாத இலட்சியம், இப்படியான உறுதிப்பாடும் செயற்பாடும் கொண்ட இளம் புரட்சிவாதிகள் அணி திரண்டனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கவனிப்புகளை சொல்ல முடியுமா? உண்மையில நீங்கள் காட்டுற இந்த புத்தகங்கள், விடுதலை புலிகள் பத்திரிகைகள் எல்லாம் நாங்கள் அந்த 85 காலம் நாங்கள் போராட்டத்தை நெஞ்சு கொண்ட காலங்கள் ஒவ்வொரு வீடாக கொண்டு விற்கிறோம் நாங்கள். ஏன்னா அப்ப நாங்கள் பயிற்சி எடுத்து போட்டு ஒவ்வொரு பகுதிகளில் இருப்போம். இருக்கும்போது அப்ப எங்களுக்கு அரசியல் பொறுப்பா இருந்த மேஜர் மாறண்ணே என்று சொல்லி அவர் விரைச்சாடையார் ஆரம்பத்துக்கு அங்க இருந்தவர், லோரன்ஸ் அண்ணன். அந்த கால பகுதிகளில் இந்த நீங்க கொள்ற நூல்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டே காசுக்கு கொடுப்போம். அந்த 2 ரூபாய்க்கெல்லாம் இந்த புத்தகங்கள் பேப்பர் வைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. பெரும்பாலும் அந்த காசு இல்லாதவர்களுக்கு அமைப்பு சொல்லப்பட்டது, நீங்கள் வாசிக்கட்டுன்னு கொடுங்க, மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் வாங்கி என்ன ஒரு ஆக்கிட்ட கொடுங்கன்னு அப்படி மாத்தி கொடுக்குற வரலாறுகள் ஃப்ரீயாகவும் இருந்தது, இலவசமாகவும் இருந்தது, காசுக்கும் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அங்க உள்ள நூலகங்கள் அதுல கூட இந்த புத்தகங்கள் நாங்கள் இலவசமாக வைத்த வரலாறுகள் கூட இருக்குது. உண்மையில எங்களோட விடுதலை இயக்கம், நான் இப்போ நீங்க பாருங்க, நான் ஜெனிவாலத்தை பேசிக்க கூட தமிழ்ல விடுதலை புலிகள் சொல்றத சில வேளை விட்டு நான் விடுதலை இயக்கம் என்று தான் சொல்றேன். அந்த விடுதலை இயக்கம் பெருந்தலைவர் பிரபாகரன் அண்ணன் தான் அண்ணன் தான் கூட சொல்றேன் நான். ஏனென்றால் இந்த 1972ஆம் ஆண்டு எமது விடுதலை இயக்கம் தொடங்கப்படும். அதுக்கு முதல்ல எங்கட இயக்கம் தலைவர் குட்டுமணி அண்ணன், தங்கத்துறை அண்ணன் எல்லோருமே சேர்ந்து தனித்தனி குழுக்களாக எல்லோரும் சேர்ந்து இயங்கினவ. பிறகு தலைவர் தானாக இந்த இயக்கத்தை உருவாக்கி அதோட மூத்த போராளிகள் என்று சொல்றோம் மத்திய உறுப்பினர்கள். மூத்த போராளிகள் என்றது 83க்கு பிறகு போனவ. அதுக்கு முதல் மத்திய உறுப்பினர் சொல்லி இருந்தவன். அவையில் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த பேரை வச்சு தலைவரோட இதை உருவாக்கணும். அப்போ விடுதலை இயக்கம் புறப்படுத்தது
கருவுற்றது ஆரம்பம் எழுவதற்கு முதல்ல கருவுற்று இருக்குது. ஆனா அது பிறப்பெடுத்து உத்தியோகபூர்வமாக இயக்கம் அறிவிக்கப்பட்டது 72ஆம் ஆண்டு. அப்ப இயக்கம் 72 தான் பிறந்தது. ஆனால் சில அந்த தலைவர் அதுல விளங்கப்படுத்துறார். விடுதலை தமிழீழம் என்ற குறியீடுகள் வரணும் என்றதுக்காக தமிழீழ விடுதலை புலிகள் என்று பேர் மாற்றம் செய்யப்பட்டதுதான் வருகிற மே மாதம் 50வது ஆண்டு பேர் மாற்றம் செய்யப்பட்ட நாளன்று அந்த விடுதலை புலிகள் பேர் மாற்றம் செய்யப்பட்டது என்பது அதன் நினைவு கூறலாமே தவிர, ஆனா விடுதலை புலிகள் தோற்றுவிக்கப்பட்டது உத்தியோகமாக இந்த நூல்லே இருக்குது 72 அந்த தேதியோட அந்த புத்தகத்துல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அதுல தெரியும். அது எல்லாருக்கும் அதை கொஞ்சம் பெருசா காட்டிங்கன்னா தெரியும். அப்ப இதுல இந்த குழப்பங்கள் இருக்குது என்னன்னு கேட்ட அந்த பதிவுகள் செய்ய விடுதலை புலிகளுக்கு வாரம் மே மாதம் 50 வயசு ரெண்டு பாக்குறேன். இல்ல வாரம் மே மாதம் விடுதலை புலிகளுக்கு 54 வயசு. இது எங்களோட எளிய சமுதாயங்கள் வரலாறுகள் அழிக்கப்படாமல் இது எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய விடயம் இருக்கு. ஏன்னா அதாவது விடுதலை புலிகள் அந்த பெயர் மாற்றம் செய்யறதுக்கு முதல்ல பல தாக்குதல் செய்யணும். துரோகிகளை எல்லாம் களை எடுத்திருக்கணும். அந்த விவரம் கூட உங்கள்ட்ட இந்த நூல்ல இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை தெளிவுபடுத்திங்கன்னா நல்ல இருக்கும் அந்த பக்கங்களை காட்டி. ஆமாம், இந்த விடுதலை புலிகளின் போராட்ட வரலாறு என்ற ஆரம்பகால நூல் கையேட்டிலே 27ஆம் தேதி ஜூலை மாதம் 75ஆம் ஆண்டு தங்களுடைய முதலாவது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அல்பர்ட் துரையப்பாவினுடைய சுட்டு கொல்லப்பட்ட விடயத்தை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இது 76ஆம் ஆண்டுக்கு முன்னர். அதே போல 5ஆம் தேதி மார்ச் மாதம் 76ஆம் ஆண்டு இன்னொரு தாக்குதல் நடைபெற்றது என்ற விடயங்கள் எல்லாம் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான விவரங்கள் எல்லாம் தெளிவாக வரலாறாக பதியப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது தவறான தரவுகளை அதாவது திருத்தப்பட வேண்டிய தரவுகளை பிழையாக பதிகின்ற பொழுது, அதுவும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் பின்னணியோடு இருந்து வந்தவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் அப்படி செய்வது என்பது அது ஏன் அப்படி செய்யப்படுகின்றது? அது அந்த அளவுக்கு என்ன அறிவில்லாமல் இந்த போராட்ட இயக்கத்தில் இருந்தார்களா என்ற கேள்வி எனக்கு இருக்கின்றது. அதை பற்றியும் சில உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இல்ல உண்மையில பாத்தீங்கன்னா ஜெயாண்ண ஆரம்ப காலங்கள் நமது இயக்கம் இருக்கும்போது படிப்படியாக அணுவாக எங்களுக்கு ஒவ்வொன்றும் கற்றுத்தரப்பட்டது. ஒவ்வொரு விடயங்களும் இதை இயக்கமா இருந்தது தொடங்குறது கற்றுத்தரப்பட்டது. பிறகு பிற்காலங்கள்ல வந்த போராளிகளுக்கு எங்கட தாக்குதல் ஓயாதலை என்றால் என்ன, ஆணவம் என்றால் என்ன, எந்தெந்த தாக்குதல் செய்யப்பட்டது என்று தாக்குதலை பற்றியே எங்களுக்கு அங்க கூடுதலாக படிக்கப்பட்டிருந்தது. அரசியல் ரீதியாக இருந்த போராளிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. என்னன்னா ஒன்று நாங்கள் படையணியாக மாறுபட்டபோது அந்தந்த படையணி அந்தந்த வேலையை மட்டும் செய்யும். கடல் புலி என்றால் கடல் விநியோகங்களும் அந்த கடல் சம்பந்தப்பட்ட வேலை தரப்படை ஒன்று புலனாய்வுத்துறை ஒன்று ஒவ்வொருத்தரும் பிரிக்கப்பட்ட இந்த அரசியல் ரீதியான விளக்கம் உண்மையில எங்கட போராளிகளுக்கு இந்த அரசியல் பிரிவை தாண்டி மற்றவைக்கு தெரியாது. இந்த விடயத்திலே நாங்கள் யாருடைய மனதையும் புண்படுத்தணும் என்பதற்காக இந்த முடிவை நான் கையில் எடுக்க இல்லை. ஏன்னா வரலாறுகள் எப்பவுமே மழுங்கடிக்கப்படக்கூடாது. அந்த தியாகங்கள் மழுங்கடிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில இதை தெளிவுபடுத்த வேண்டிய இருக்கே தவிர இல்லாட்டி அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழீழ பிரகடனம் வந்ததும் தந்தை செல்வா கொண்டு வர 76ல கொண்டு வர தமிழ விடுதலை புலிகளும் 76 என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தமாக இருந்தால் இந்த வரலாறு ரெண்டுமே முட்டுப்படும். ஏன்னா இந்த விடுதலை இயக்கங்கள் முதலே முடிவெடுத்துட்டேன் தமிழ்ல தான் என்று. ஆனா அதுக்கு முதல் 70ல கூடி தமிழ்ல தேசிய கீதங்கள் ஒரு எழுதப்பட்ட வரலாறு எல்லாம் இருக்குது. அதை நாங்கள் மறக்கலாது. அப்போ அது மட்டும் இல்ல 58ஆம் ஆண்டே தமிழீழம் தான் தீர்வு என்ற நிலைக்கு சுந்தரலிங்கம் அவர்கள் வந்தது மட்டுமல்ல, தமிழத்துக்கான பிரேரணையை கூட அங்கே பிரித்தானிய அரசிடம் கையளித்திருக்கின்றார். அதுக்கான மாதிரி பிரேரணையை கூட 58ஆம் ஆண்டே கையளித்திருக்கின்றார். ஆகவே தமிழீழம் என்பதற்கு நீண்ட வரலாறு இருக்கிறது. வட்டுக்கோட்டைக்கு முற்பட்ட வரலாறும் இருக்கின்றது. வட்டுக்கோட்டை என்பது ஒரு மக்களாணையை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நடைபெற்றது என்றபடியால் இவ்வளவு கரிசனைகளையும் உள்வாங்கி அது செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதற்குரிய முக்கியத்துவமானது. உண்மையிலே வயது முதிர்ந்த நவரத்னம் போன்றவர்கள், சுந்தரலிங்கம் போன்றவர்கள் தமிழீழத்திற்கான அடிப்படையை போட்டிருக்கின்றார்கள். ஆகவே கருத்து ரீதியான அடிப்படை முக்கியமானது. கருத்து ரீதியான அந்த அடிப்படையை போட்டிருக்கின்றார்கள். பிறகு பின்னாளிலே ஏற்பட்ட சூழல்களினாலே இளையோர் அந்த களத்திலே குதிக்கின்ற பொழுது இந்த வட்டுக்கோட்டை தீர்மானமே இளையோரிடம் அறைகூவல் விடுக்கின்றது. ஆயுத போராட்டம் என்று சொல்லாவிட்டாலும் அறப்போருக்கு
இளையோர் குறிப்பாக வர வேண்டும், அளப்பரிய தியாகங்களை செய்து அதை முன்னெடுக்க வேண்டும் என்று வட்டுக்கோட்டை தீர்மானமே அறைகூவல் விடுக்கின்ற நிலைமையாகத்தான் அது வந்திருந்தது. சொல்லுங்கள், தொடர்ந்து சொல்லுங்கள். அப்ப உண்மையில வந்து இது வந்து மௌனமா இருக்கிற இப்ப காசி ஆனந்தன், காக்காண்ண போன்றவர்கள் வந்து இத வந்து உண்மையில வெளியில வந்து தெளிவுபடுத்தணும். ஏனென்றால் இந்த வரலாறு என்னன்றத காக்கா அன்னைக்கும் தெரியும், காசி அன்னைக்கும் தெரியும். அதுபோல எங்களுக்கு முதல் போன நாள் 85ல போறேன் என்றால் காக்கா அண்ணையாக்கள் அதுக்கு முதலே போகணும், காசி அண்ணையாக்கள் போகணும். அவர் அதாவது காக்கா அண்ணன் வந்து விடுதலை போராட்டத்துக்கு போறார். காசி ஆனந்தன் வந்து அரசியலும் போராட்டம் ரெண்டுக்கையும் கலந்து வந்த மனிதன் தான் அவர். அப்ப அவையல் வந்து மௌனமா இருக்கிறத விளங்கப்படுத்தணும். என்னவென்றால் விடுதலை புலிகள் என்ற பெயர் மாற்றப்பட்டது என்பதை மட்டும் தெளிவுபடுத்தி, விடுதலை புலிகளோட பிறப்பு வந்து 72, அப்ப 54 வயது தான் வர்ற மே மாதம் என்பதை தெளிவுபடுத்தணும். உண்மையில வந்து இந்த விழா எடுக்கணும், நாங்கள் விடுதலை புலிகள்னு சொல்ற ஒவ்வொரு தரும் வந்து நான் உங்களை வந்து கொச்சப்படுத்தல, திரும்பவும் சொல்றோம். நீங்கள் அதான் முன்னெடுக்கிற முதல்ல நாங்கள் விடுதலை புலிகள் 50 ஆண்டை கொண்டாடுறதுக்கு முதல்ல விடுதலை புலிகள் உள்ள இலட்சியம் என்ன இருக்கு, எதற்காக நாங்கள் போராடுவோம், எதற்காக நாங்கள் ஆயுதம் எடுப்போம், எதற்காக இந்த லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டவை, எதற்காக இந்த ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் நான் விதைச்சு போட்டும் சரண்ராகனமே உயிரோட ஒப்படைச்சாக்களும் இல்லை, எதற்காக நாங்கள் போராடணும் என்றதை எல்லோரும் மறந்து வெறும் விழா எடுப்புகளுக்கு மட்டும்தான் நிற்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி 23 ஐக்கிய நாடு சபை என்ன மனித உரிமை கூட்டத்தோடு தொடங்கினது. அப்போ ஒவ்வொரு மனித உரிமை கூட்டத்தோட தொடங்கும் போதும் கதவு திறக்கிறோம் தான் நான் அங்க இனப்படுகொலை படத்தோட நிற்பேன். அப்ப அடுத்த 2ஆம் கிழமை வந்து திங்கட்கிழமை பெரும் பேரணியங்க நடக்கிற இது 30 வருஷமாக இங்க புலம்பெயர் நாட்டில் இருக்கிற அமைப்புகள் சேர்ந்து செய்கிறத உண்டு. மார்ச்லயும் செப்டம்பர்லயும் செய்வினம், 2 தான் செய்வினம். ஆனா இந்த முறை அப்படியே மொத்தமாக அடிச்சு வெளுத்து மூடியாச்சு. அங்க வந்து அந்த பேரணி நடக்க இல்லை. இந்த பேரணி நடக்காததுக்கும் காரணம் வந்து சுவிஸ் தமிழர் உணர்வுகளுக்கு நடந்த கருத்து முரண்பாடும் உள்ளக முரண்பாட்டால ரகுபதி என்ன வெளியில போன, அடுத்த ரகு பொருட்படுத்துது, ரகு வந்து ஏற்பட்ட குழப்பத்தாலே அடுத்த தீவிராட்சி மற்ற இளைஞர்கள் வந்தார்கள். இளைஞர்கள் வேற அடுத்த கட்டம் மூத்தி என்று சொல்லி ஒருத்தர் வந்து கிளையை பொருட்படுத்த ரவையற்குள்ள உள்ளக முரண்பாட்டால் இந்த பெரிய ஒரு விடுதலை இயக்கத்தின் தமிழ் மக்கள் என்ற ஒரு நேர்த்திக்கடனாக நடக்கிற அந்த பேரணி கூட இன்றைக்கு அந்த திடல்ல நடவலை இல்லை. அப்ப இப்படியான விடயங்களை இப்ப அந்த விடுதலை புலிகளுக்கு 50வது ஆண்டு விழா எடுக்கிறவர்கள் இந்த இப்படியான நிகழ்வுகள் செய்கிற நிகழ்வு தளபதிகள் வீரச்சாவடையின் அவர்கள் படம் வைக்கணும், அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தணும் நிற்கிறவர் என்று சொல்றவர்கள் வந்து அதெல்லாம் இப்ப அவசியம் இல்லை. செய்ய வேண்டிய வேலை இந்த விடுதலை போராட்டத்தை நாங்கள் எங்களோட போராட்டத்தை கையில் எடுத்து இப்படியான ஜனநாயக ரீதியான போராட்டங்களை இவர்கள் வந்து கையில் எடுத்து செய்கிறத முக்கியமான வேலை. ஆனா அவசியம் இல்லை என்று சொல்வதை விட அதை செய்யத்தான் வேண்டும். ஆனால் அதை செய்வதற்கு முதல் செய்ய வேண்டியதை செய்யாமல் பிரதான கடமையாக இப்ப இலட்சியம் மாறாது போராட்ட வடிவங்கள் மாறினாலும் என்றால் இலட்சியத்தையே கூட்டாட்சியாக மாற்றிவிட்டு நிற்கிறார்களே இந்த கிளை என்று சொல்லுகின்றவர்கள், இந்த மாதிரியான செயற்பாட்டாளர்கள் இலட்சியத்தை என்று கூட்டாட்சியாக கஜேந்திரகுமாரோடு சேர்ந்து மாற்றிவிட்டு நிற்கின்றார்கள். ஆகவே தமிழீழம் என்ற இலட்சியத்தை முன்னெடுத்து செல்ல முடியாதவர்கள் இவ்வாறு என்னென்று இப்படியான விடயங்களை செய்ய முடியும் என்ற கேள்வியும் எங்களிடம் எழுகின்றது. இல்ல 2 பகுதிக்கும் இருக்குது. என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு நாட்டின் கிளைகளும் இன்றைக்கு வந்து தமிழர் உணவு பகிரங்கமாக நான் சொல்லலாம். என்னென்றால் ஜெனிவாவில இந்த முறை எதற்காக நீங்கள் அந்த பேரணி நடத்தையில அந்த இடத்துல தேசிய கொடி பறந்து ஒரு பெரும் எழுச்சி போராட்டம் அங்க நடக்கிறது. இந்த முறை நடக்க இல்லை. அப்ப இது வந்து தனிய ஒரு சுவிஸ்குல மூத்தி மட்டுமோ என்று சொல்லி விட்டுட்டு போய் இது வந்து அனைத்துலகம் முழுமையான பொறுப்பை ஏற்கணும். ஏனென்றால் இன்றைக்கு நீங்க பாத்தீங்களாக இருந்தா நாங்கள் 85ல இருந்து இந்த காடு கரம்ப ஊடாக போய் இந்திய ராணுவம் வரும்போதும் எத்தனையோ பேர் இந்தியாவோட போராடையிலான விட்டு ஓடி வெளிநாட்டு இருக்கிறவங்க தெரியும். ஆனா அந்த தலைவனோட போய் காலில் செருப்பும் இல்லாம மாற்று துணி இல்லாம அந்த காட்டுல இருந்து போராடி அந்த இந்திய ராணுவத்தை வெண்டு வெளியில வந்தனாங்க, பெரியோட வந்தனாங்க, வெறியுடுப்போட ஒரு படையணியாக வெளியில வந்தனாங்க. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நின்று கொண்டு சட்டத்தனிய நின்று ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் தனி நபர்கள்ட்டையும் வர்த்தகர்கள்ட்டையும் கையேந்தி இந்த போராட்டத்தை கொண்டு வரும். ஆனால் நான் என்னுடைய இரத்தத்தை புளிந்து உருவாக்கிய இந்த கட்டமைப்புகள் இங்கே உள்ள வருமானங்களை எடுத்துக்கொண்டு எந்த ஒரு வேலை திட்டமும் இல்லை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் கடந்த 15ஆம் தேதி செய்தாங்க. அதுல கூட வந்து பெரும் பொருளாதார நெருக்கடியில கடன் வாங்கி எல்லாம் செய்து கொண்டு இதை விடக்கூடாது, அந்த தமிழ்ல கோரிக்கை விடக்கூடாது இல்லையண்டா இந்த அரசியல்வாதிகள் சேர்ந்து
கூட்டாட்சி என்று சொல்லி கொண்டு போய் எல்லாத்தையும் துளைக்க போறார் என்று இறங்கி நாங்கள் செய்த நாங்கள். ஆனால் இந்த ஆமாம். இதிலே நான் கட்டமைப்புகள் இன்னொரு விடயத்தையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்னவென்றால், இந்த இதை ஒரு நிகழ்வுகளை சடங்குகளாக மட்டும் செய்வது, இந்த போராட்டங்களை காவடி எடுப்பது போல மட்டும் செய்வது. இதனாலே அரசியல் கருத்தை கைவிட்டுவிட்டு, அந்த அந்த இலக்கையும் கைவிட்டுவிட்டு, கூட்டாட்சி போன்ற விடயங்களாக மாற்றிவிட்டு, இன்று ஒரு வகையில் நீங்கள் சொல்வதை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு கேள்வி எழுகின்றது. மேதகு பிரபாகரன் அவர்களுடைய படத்தை தாங்கியவாறு போராட்டங்களை செய்கின்றதற்கு கூட இவர்களுக்கு தகுதி இருக்கின்றதா? அந்த தமிழீழம் என்ற இலட்சியத்தை கைவிட்டுவிட்டு என்ற அவர் தான் அந்த தமிழீழம் என்ற இலட்சியத்தை கைவிட்டு விட்டால் தன்னுடைய மெய்ப்பாதுகாவலரை சுட்டுக் கொள்ளலாம் என்ற விடயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்த ஒருவர், மண்டியிடாத தமிழீழம் என்ற கோட்பாட்டுக்காக நின்ற ஒருவர், அப்படியான இலட்சியத்தை அதுவும் தலைவர் பிரபாகரனுக்கு 14-15 பேர் இருக்கின்ற பொழுதே தமிழீழம் என்ற கோட்பாடு முழுமையாக பிறந்து விட்டது. அப்படி அவர் ஒரு வரலாற்றை நகர்த்தினார். அதற்கு பின்னர் 16 வருடங்கள் என்று போயிருக்கின்ற பொழுது இந்த தமிழீழம் என்ற இலட்சியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான வேலைகளை முன்னெடுக்காதவர்கள் ஒரு வகையில் சொல்ல போனால் இப்படியான போராட்டங்களை நடத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என்ற வகையில் இனி புதிய சக்திகள் உருவாக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் அண்மையிலே நடத்திய அந்த வட்டுக்கோட்டை தீர்மான நிகழ்வுக்கு நானும் வந்திருந்தேன் 50வது ஆண்டு. அதிலே 50 என்ற இலக்கத்தை கூட நீங்கள் போடவில்லை இலக்கம் போடுவதற்கு எப்பவும் நான் உடந்தையாக இருக்க மாட்டேன். காரணம் அந்த 50 என்ற இலக்கம் இல்லை. எமது வேலை திட்டம் என்ன, இந்த வேலை திட்டம் எப்படி நகர்த்தணும்? ஏன் அவசரமா செய்தல் தமிழ்நாட்டின் தேர்தலுக்கு முதல்ல நாங்கள் செய்யணும். கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிக்கவும் நாங்கள் செய்ததும் அங்க எல்லோருக்கும் அந்த மனுக்களை கையளிக்கவும் சரியாக இருந்தது. அதுதான் திட்டமிட்டு உடனடியாக விட 50வது ஆண்டு வட்டுக்கோட்டை மே மாதம் தான் வருது, 14ஆம் தேதி. ஆனா வேகமாக செய்தது இந்த கஜேந்திரகுமார் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போய் தமிழ்நாட்டுல போய் அந்த கழுத்தறுத்த விடயத்தை உடைச்செறியணும் என்றுதான் வேகமாக செய்யப்பட்டது. அதுல நோக்கம் தான் அது. அப்ப நான் முதலில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் இந்த படம் வைக்கிற வணங்குற எல்லாம் எங்களை என்ன பொறுத்தளவுல செய்ய வேண்டிய வேலை செய்யலாம். ஆனால் முதல் கட்டம் எதற்காக எங்கட மாவீரர்கள் போராடினார்? சரி, உதாரணம் பொட்டம்மான் எதற்காக போராடினார்? சூசியன் எதற்காக போராடினார்? அது சார்ந்த கட்டமைப்புகள் எதற்காக போராடினார்? அப்ப அந்த போராட்டத்தை கையிலே எடுக்காமல் வெறும் பூட்டிய அறைக்குள்ள அவர்களுக்கு படத்தை வச்சு விளக்கேத்தினா எல்லாம் முடிஞ்சோம் என்ற கேள்விதான் என்னட்டே இருக்கு. இதுதான் நான் சேர சோழ பாண்டிய வரலாறு எவ்வாறு முடித்து வைத்து விட்டு இன்று கதை ஒரு ஹெரிட்டேஜ் மரபு பழைய பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோமோ அதை போல இந்த தமிழீழ விடுதலை போராட்டமும் முடிந்து போன ஒன்றை போல அதை முடிய விட்டு அதை சடங்குகளாக மாற்றிவிட்டு நினைவேந்தல் செய்து கொண்டு இந்த பழைய மாணவர் சங்கம் நடத்துவதை போல அதை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த போக்கு அடிப்படையிலேயே தவறானது என்பதை நாங்கள் இதில் சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வளவு நேரம் நீங்கள் செலவழித்து இதில் இந்த விளக்கத்தை தந்ததுக்கு நன்றி. நாங்கள் இதை சுருக்கமான ஒரு பதிவாக முடிக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் இது சமூக வலைத்தளங்களிலே பகிரப்பட வேண்டும். நீண்டதாக பதிவு செய்தால் அது நேரம் எடுத்தால் அதை பகிர முடியாமல் போய்விடும். ஆகவே இவ்வளவு நேரம் எங்களுக்கு இந்த விளக்கத்தை தந்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தமிழருந்தாகம், தமிழத்தாயகம்.